नहमदुल्लाह अल-अज़ीम वनुसल्ली वनुसल्लिमु अला रसूलिल करीम व अला आलिहि व अस्हाबिहि सालिकीन लिनहजिहिल क़वीम सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वल वज़्नु यौमइज़िनिल हक़्क़ फ़मन थक़ुलत मवाज़ीनुहु फ़उलाइका हुमुल मुफ़्लिहून वमन ख़फ़्फ़त मवाज़ीनुहु फ़उलाइका अल्लज़ीना ख़सिरू अन्फ़ुसहुम बिमा कानू बिआयातिना यज़लिमून ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட பாடத்தின் துவக்கத்திலே ஒரு வசனம் வருகிறது. இன்று சூரத்துல் ஆராஃப் முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது. அதன் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு வசனம் வல் வஸ்னு யௌமஇதின் அல் ஹக். அன்றைய தினத்தில் மறுமை நாளிலே மனிதர்களுடைய அமல்கள் நெருக்கப்படுவது என்பது உண்மையானது. ஃபமன் தகுலத் மவாஸீனுஹு, யாரின் நன்மைகள் கனத்து விடுமோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மைகள் அது குறைந்து விடுமோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ பிஆயாத்தினா யஸலிமூன், அவர்கள் நம்முடைய விஷயத்தில் அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்ததால் அவர்கள் தான் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுகிறான். கண்ணியமான பெருமக்களே, இந்த வசனத்தில் ஒரு மனிதனுடைய அமல்கள் நாளைய தினத்தில் எடை போடப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த எடை போடுதலின் அடிப்படையில் தான் சோனவாசிகள் நரகவாசிகள் இவைகளெல்லாம் நிர்ணயிக்கப்படும் என்பது மட்டுமல்லாமல், அந்த எடையில் யாருடைய எடை சமமாக இருக்கிறதோ, நன்மையும் தீமையும் சமமாக இருக்கிறதோ, அவர்கள் தான் ஆராஃப் வாசிகள் என்பதையும் நாம் இன்று ஓதப்பட்ட சூராவின் செய்திகளிலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணியமான பெருமக்களே, அந்த எடை போடக்கூடிய தராசி என்பது மிக அற்புதமானது. குர்ஆன் அதை குறித்து சொல்கிறது, வனதஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, மறுமை நாளிலே மீசான் எனும் தராசு நாம் வைப்போம். ஃபலா துலமு நஃப்சுன் ஷைஆ, யாருக்கும் நாம் அநீதம் செய்ய மாட்டோம். வ இன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா, ஒரு மிக சிறிய அளவில் ஒரு வித்தினுடைய அளவிற்கு இருந்தாலும் கூட அதையும் நாம் கொண்டு வருவோம். வ கஃபா பினா ஹாசிபீன், விசாரணை செய்வதற்கு கணக்கு பார்ப்பதற்கு நாம் போதுமையானவனாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான பெருமக்களே, அந்த வறுமை நாளினுடைய அமளி துமளிகளுக்கு மத்தியிலே இந்த மீசான் தராசி என்பது, மீசானுடைய ஒரு மனிதனுடைய அமல்கள் நெருக்கப்படக்கூடிய அந்த நேரம் என்பது ரொம்ப கடுமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எனவே நாம் அந்த நேரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வெற்றியை தர வேண்டும். நாம் அந்த நேரத்திற்காக அந்த நேரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நேரத்தில் அழுவிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஆயிஷா நாயகி சொன்னாங்க, மறுமையை நரகத்தை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன், நரகத்தை நினைத்தேன், எனக்கு அழுகை வந்து விட்டது. ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க கேட்குறாங்க, அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தார்களை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களா என்று கேட்டார்கள். அப்போ ஆயிஷா ஆயிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே 3 நிலைகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். அப்படி 3 நேரங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலே ஒரு நேரம் என்னவென்று சொன்னால் இந்தல் மீசானி, மீசானுடைய தராசிற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே, ஒவ்வொருவரும் தன்னுடைய நன்மையின் தட்டு கணக்குமா தீமையின் தட்டு கணக்குமா என்று அச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே, அந்த நேரத்தில் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அதே போல இந்தல் கிதாப், கையில் பட்டோலை கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே, அந்த நேரத்திலும் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். நம்முடைய கையிலே வலது கையில் பட்டோலை கிடைக்குமா அல்லது இடது கையிலே முதுகிற்கு பின்னால் பட்டோலைகள் தரப்படுமா என்ற அச்சத்திலே இருப்பார்கள். அவர்கள் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். 3வது இடத்தை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சிராத்துல் முஸ்தகீம், பாலத்திலே கடந்து செல்லக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலும் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த சிராத்துல் முஸ்தகீம்
முஸ்தகீம் பாலம் என்பது நரகத்தின் மேலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட மிக கடுமையான நேரங்கள் இந்த 3 நேரங்கள். ஆனால் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கும் மிக பெரும் கிருபை, நமக்கு செய்திருக்கும் மிகப்பெரிய உபகாரம், அந்த நேரத்திலும் நினைத்து பார்க்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நம்மை அல்லாஹ் ஆக்கினான். அந்த நேரத்திலும் மீசானுடைய கஷ்டமான சூழ்நிலையிலே, சிராத்துல் முஸ்தகீமுடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை நினைக்கக்கூடியவர்களாக, உம்மத்தி உம்மத்தி என்று இந்த சமுதாயத்தை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எனக்காக ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். மறுமையில் நீங்கள் எனக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். நான் செய்வேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், மறுமையில் நான் உங்களை எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது? மறுமை நாள் என்பது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி நாள் வரை அத்தனை மக்களும் இருக்கக்கூடிய அந்த மைதானத்திலே, அந்த மஹ்ஷரின் இடத்திலே உங்களை நான் எங்கே கண்டுபிடிப்பது என்று நான் ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திற்கு பாருங்கள். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நின்று மக்களுக்காக நான் பரிந்துரை செய்து கொண்டிருப்பேனே, அங்கே என்னை சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அங்கே உங்களை பார்க்க முடியவில்லை என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அங்கே பார்க்க முடியலன்னு சொன்னால் இந்தல் மீசானி, மீசான் தராசுக்கு பக்கத்தில் இருந்து மக்களுக்காக நான் மன்றாடி கொண்டு இருப்பேன், அந்த இடத்திலே என்னை நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அங்கேயும் உங்களை பார்க்க முடியலைன்னு சொன்னால், ஹவுதுல் கௌசரில் எழுதிய என் உம்மத்துமார்களுக்கு நான் தண்ணீர் கொடுத்து கொண்டிருப்பேன், அங்கே என்னை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த 3ஐ தவிர வேறு எங்கேயும் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய உலக வாழ்க்கையிலும் நமக்காகவே வாழ்ந்தவர்கள், மறுமையிலும் நமக்காகவே இருக்கக்கூடியவர்கள், நமக்காகவே நம்மை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமது உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, எனவே அந்த மறுமை அவ்வளவு கடுமையானது. அந்த மறுமையிலே மீசானுடைய தராசு இருக்கிறதே, அந்த தராசில் நம்முடைய அமல்கள் நெருக்கப்படக்கூடிய நேரம் என்பது அது மிகவும் கடுமையான ஒரு நேரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீசானுடைய தராசை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா படைத்த பின்னால் ஹதீஸில் வருகிறது, வானம் பூமியை வைத்தாலும் அது நிறுத்து கொள்ளும். அப்படி ஒரு பிரமாண்டமான தராசு அது. வானத்தையும் பூமியும் அதில் வைத்தாலும் அந்த தராசு அதை நிறுத்து கொள்ளும். அதை மலக்குமார்கள் பார்த்ததும் கேட்டார்களாம், யா அல்லாஹ், இதை கொண்டு எதை நெருக்கப் போகிறாய் நீ? இதை கொண்டு எதை நெருக்கப் போகிறாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நான் விரும்பிய அடியார்களுக்கு இதை கொண்டு நான் நெருப்பேன் என்று சொல்ல, மலக்குகள் எல்லாம் சுப்ஹானக மா அபத்னாக ஹக்க இபாதத்திக், யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி நாங்கள் வணங்கவில்லை என்று மலக்குகள் எல்லாம் சொல்லிவிடுவார்கள் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. அவ்வளவு பிரம்மாண்டமான தராசு அது. கண்ணியமான பெருமக்களே, குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்தும் மீசானுடைய தராசில் எதையெல்லாம் நெருக்கப்படும் என்று சொன்னால், ஒன்று மனிதன் செய்த அமல்கள், அந்த அமல்களுக்கு உருவம் கொடுக்கப்பட்டு அந்த மீசானில் வைக்கப்படும் என்று பெருமக்கள் கற்றுத்தருகிறார்கள். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் 3 விதமான செயல்கள், 3 விதமான விஷயங்கள் மீசான் தராசிலே வைத்து நெருக்கப்படும் என்று பெருமக்கள் கற்றுத்தருகிறார்கள். ஒன்று மனிதன் செய்த அமல்கள், அந்த அமல்களுக்கு உருவம் கொடுக்கப்பட்டு அவைகள் மீசான் தராசிலே வைக்கப்படும் என்று கற்றுத்தருகிறார்கள். இன்னொன்று மனிதன் செய்த அமல்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டோலைகள் வைக்கப்படும். மூணாவது சொல்றாங்க, அந்த மனிதனையே வைக்கப்படும். ஆனால் ஒன்று, மனிதனையே வைக்கப்படும் என்று சொன்னால், நல்ல உடல் பருமனாக ஒருத்தன் இருக்கிறான், மீசான் தராசில் போனால் வெயிட் ஆகிடுவாங்கிறது கிடையாது. அங்கே வைக்கப்படும் பொழுது அவனுடைய ஈமானும் அவனுடைய இஹ்லாஸும் அவனுடைய அமலும் தான் அந்த மீசான் தராசிற்கு கனம் கொடுக்கும். ஹதீஸ் கிரந்தங்கள் சொல்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே ஒரு மனிதன் வருவான், நல்ல உடல் வாட்டச்சாட்டமாக இருப்பான், ஆனால் அல்லாஹ்விடத்திலே அவன் கொசுவின் இறக்கையின் அளவிற்கு கூட பொறுமதி உள்ளவன் இல்லை என்றார்கள். உடம்பு நல்ல வாட்ட சாட்டமாக வந்து நிற்பான், ஆனால் அல்லாஹ்விடத்திலே லா யஸீனு இன்தல்லாஹி, அவன் நெருக்கப்படும் பொழுது கொசுவினுடைய ரெக்க அளவுக்கு கூட அவனுக்கு மதிப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த எடையும் இருக்காது என்ற வசனத்தை அவர்கள் ஓதினார்கள் என்பதை பார்க்கிறோம்.
அதே நேரத்தில் சில பேர் மெலிஞ்சு போய் இருப்பாங்க, சின்னதாக இருப்பாங்க, ஆனால் மீசான் தராசில் ரொம்ப கனமானவளாக ஆகிடுவாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மரத்துக்கு மேலே ஏறி நின்று மிஸ்வா குச்சியை எடுக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக கால் வலிக்கிறது. அவங்களுடைய காலை சொல்லும்போது அவங்க கால் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்னு மஸ்ஊத் தன்னுடைய கால் என்பது அந்த கரண்டை கால் ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வலிக்கியதை பார்த்து சஹாபாக்கள்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, இப்னு மஸ்ஊதுடைய காலை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உயிர் யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த 2 கால்களும் மீசானுடைய தராசில் உஹது மலையை விட கனமாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே அங்கே நெருக்கப்படும் பொழுது அந்த செயல்களுக்கு தக்கத்தான் அதற்கு எடை இருக்கும் என்பதை பார்க்கிறோம். அதே போல கனியமான பெருமக்களே, மீசான் தராசில் எவைகள் தராசை கனமாக்கும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அவைகளையெல்லாம் நாம் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். நல்ல குணங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஷைகுன் அஸ்கல் மின் மீசானில் முஃமினி யௌமல் கியாமா மின் குலுக்கின் ஹசன். மறுமையிலே ஒரு மனிதனுடைய அந்த மீசான் தராசில் குலுக்குன் ஹசன், நல்ல குணத்தை விட வெயிட்டான பலமான ஒன்று கிடையாது என்று சொன்னார்கள். எனவே நல்ல குணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அதே போல ஜனாசாவில் கலந்து கொள்வதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு ஜனாசாவோடு ஒன்றாக சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு 1 கீராத் நன்மை கிடைக்கும். ஜனாசாவை அடக்கும் வரை இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2 கீராத்தினுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். என்றால் அதனுடைய அளவு என்ன என்று கேட்கும் பொழுது 2 கீராத்துன்னு சொன்னால் 2 மகத்தான பிரமாண்டமான மலை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும். அதாவது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் மீசான் தராசில் என்று நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதே போல அல்லாஹ்வை அதிகமாக நாம் புகழ்வது மீசான் தராசிலே மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்கிறோமே, இது மீசான் தராசை நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அது மீசான் தராசிலே வெயிட்டானது என்று சொன்னார்கள். அதே போல அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது மீசான் தராசில நல்ல பலத்தை கொடுக்கும். ஹதீஸ்ல வருது, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், 2 வார்த்தைகள் இருக்கிறது, அது ரஹ்மானாகிய அல்லாஹ்விற்கு விருப்பமானது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவிற்கு ரொம்ப லேசானது. சகீலத்தானி ஃபில் மீசான், அதே நேரத்தில் மீசான் தராசில் ரொம்ப கனமானது. ஒன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பது தான் அந்த 2 வார்த்தைகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் அறிந்து இருக்கிறோம். ஒரு நேரத்தில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறாங்க. சுபஹ் தொழுது ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டு காலை நேரத்தில் போகும்போது வீட்டில் உட்கார்ந்து அவங்க ஓதிட்டு இருக்கிறாங்க, தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து போறாங்க. அப்பொழுதும் அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் 4 வார்த்தைகளை 3 முறை சொன்னேன். இந்த நீங்கள் இவ்வளவு நேரம் ஓதியதை விட மீசான் தராசில் இது ரொம்ப கனமானது என்று சொன்னார்கள். அது என்ன வார்த்தைகள்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இந்த 4 வார்த்தைகளையும் நான் 3 முறை சொன்னேன். அது மீசான் தராசிலே மிகவும் கனமானதாக இருக்கும். நீங்கள் இவ்வளவு நேரம் ஓதினதை விட கனமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல கண்ணியமான பெருமக்களே, ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் வருவான், அவனுக்கு 99 பட்டோலைகள் விரிக்கப்படும். அவன் செய்த அமல்கள் அவ்வளவு பாவமாக இருக்கும். 99 பட்டோலை பாவங்களாக இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்வான், இதில் எதையாவது நீ மறுக்கிறியான்னு கேட்பான். இல்லை ரப்பே, அப்படியானாலும் உனக்கு இங்கே அநீதம் செய்யப்படாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வருவான், பித்தாக்கா, ஒரு சின்ன துண்டு சீட்டு, அது எடுத்துகிட்டு வருவான். அப்போ இவர் கேட்பாரா, இந்த 99 பட்டோலைக்கு மத்தியில் இந்த சின்ன துண்டு சீட்டு என்ன செய்யப்பட போகுது? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு உனக்கு எந்த அநீதமும் நடைபெறாது பார் என்று சொல்லி 99 பட்டோலைகள் வைக்கப்பட இந்த ஒரு சின்ன அந்த பேப்பரை தூக்கி வைப்பாங்க. ஆனால் இந்த சின்ன அந்த பேப்பர் வைக்கப்பட்ட அந்த தராசு கனத்து விடும். அப்படியானால் அதிலே என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இவன் சொன்ன கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஷஹாதத்தான், இந்த 2 கலிமாக்கள் இருக்கிறதே, இந்த கலிமாக்களின் கனம் என்பது மிகவும் மகத்தானது. அதிகமாக நாம் இவைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கனிமான பெருமக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய நன்மைகள் மிக
பெரிய அளவுகோலால் நெருக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபி வ அஸ்வாஜிஹி உம்மஹாத்தில் முஃமினீன் வ ذُرِّيَّتِهِ வ அஹ்லி பைத்தி கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற ஸலவாத்தை ஓதிக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஸலவாத் என்பது நம்முடைய தராசை கனமானதாக பெரிய அளவுகோல் உள்ளதாக ஆக்கி வைக்கும் என்பது ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆக கண்ணியமான பெருமக்களே, எனவே நம்முடைய மீசான் தராசை கனமாக்க வேண்டும், அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மீசான் தராசில் நம்முடைய நன்மைகள்லாம் நெருக்கப்படக்கூடிய நேரத்தில் சிலருடைய நன்மைகள் ஒன்றுமில்லாமல் போயிடும். ஹதீஸில் வருது, நிறைய தொழுகையை கொண்டு வந்திருப்பான், நிறைய நோன்பை கொண்டு வந்திருப்பான், வெயிட்டா நல்ல வெயிட்டாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தர் வருவார், யா அல்லாஹ் இவன் என்னை திட்டுனான், இவன் என்னை அடித்தான், இவன் என் பொருளை அபகரித்தான், இவன் எனக்கு அநீதம் செய்தான், இவன் எனக்கு இந்த தப்பு செஞ்சான், எனக்கு இந்த கஷ்டத்தை தந்தான். ஒவ்வொரு ஆளாக வந்து முறையிட என்னுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து மற்றவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கடைசியில் நிறைய நன்மையை கொண்டு வந்தவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். இப்பொழுதும் ஒருவர் வந்து நிற்பார், யா அல்லாஹ் இவன் எனக்கு இந்த அநீதம் செய்தான், கொடுப்பதற்கு அவன்கிட்ட நன்மையே இருக்காது. அவன் என்ன செய்வான், வந்தவனுடைய பாவத்தை எடுத்து இவனுடைய தராசிலே வைக்கப்படும். எனவே இவனுடைய பாவங்கள் எடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்டு அத்தனை நன்மைகளும் இல்லாமலாகி அவன் நரகத்திற்கு செல்வான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான பெருமக்களே, இவன் தான் முஃப்லிஸ்ன்னு சொன்னாங்க. முஃப்லிஸ்ன்னா ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம். சாபாக்கள் கேட்குறாங்க, யார் முஃப்லிஸ்ன்னு கேட்கும் பொழுது யார்கிட்ட தீனார் இல்லையோ திர்ஹம் இல்லையோ அவன் முஃப்லிஸ்ன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவன் முஃப்லிஸ் இல்லை, இவன் தான் முஃப்லிஸ் என்று இவனை குறித்து விளக்கினார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய விஷயங்களை சொல்வார்கள். நேரம் அதிகமாகிவிட்டது, நான் நிறைவுக்கு வர்றேன். அவன் அடித்தான், அவன் திட்டான் என்பது மட்டுமல்ல, ஒரு மனிதன் வந்து நிற்பானா, இவன் என்னை நான் ஒரு தேவை உள்ளவனாக இருந்தேன், அது அவன் தெரியும், நான் தேவை இருக்குதுன்னு தெரியும், என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு வசதி இருந்தது, ஆனால் நிறைவேற்றவில்லை, எனவே இங்கே வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க. சில இன்னொருத்த வந்து நிற்பானா, நான் அநீதம் இழைக்கப்பட்டு கொண்டு இருந்தேன், என்னுடைய அநீதம் இழைக்கப்படுவதை தடுப்பதற்கு அவன் சக்தி பெற்றிருந்தான், ஆனால் அங்கே அவன் தடுக்கவில்லை, எனவே இங்கே எனக்கு தா என்று கேட்பானாம். என்றெல்லாம் நடக்கும் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். கனிமான பெருமக்களை, அத்தகைய நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. எனவே மறுமையில் நிற்கும் பொழுது நம்முடைய மீசான் தராஸ் என்பது கனமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளைய மறுமை நாளினுடைய எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது அத்தனை கஷ்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து தருவானாக, நிம்மதியை தருவானாக, சுபிச்சமான வாழ்க்கையை தருவானாக, கஷ்டமற்ற வாழ்க்கையை தருவானாக, இந்த உலகத்திலும் நிம்மதியை தருவானாக, மறுமையிலும் நிம்மதியை தருவானாக. மீசான் தராசிலே நம்முடைய அமல்கள் கனப்பதற்கு உதவி செய்வானாக, நம்முடைய பட்டோலைகள் வலது கையில் தரப்படுவதற்கு உதவி செய்வானாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கண்ணிமைக்கும் பொழுதில் கடந்து செல்வார்களே அவர்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்துக் கொள்வானாக. கேள்வி கணக்கின்றி சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய மக்களிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்தருள் புரிவானாக. நம்முடைய உயிரினும் மேலான கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கரத்தால் ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. நாளை சுவனத்திலும் அவர்களோடு நம்மை ஒன்று சேர செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.